திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நகைச்சுவை நடிகரை சந்திச்சு அவர்கிட்ட நிறைய பேச போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மாட்டுப்பாலில் டீ கேட்கலாம், ஆட்டுப்பாலில் டீ கேட்கலாம். இது மாதிரி பாலில் வித்தியாசமான பால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்னையா ஒட்டகப்பாலில் டீ கேட்குற அப்படின்னாலே இவரை ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த வெற்றி கொடிக்கட்டு படத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் நாங்கள் துபாயிலலாம் ஒட்டகப்பாலில் தான் டீ போடுவாங்க அப்படின்னப்போ, என்னையா என்னென்னவோ பேசுகிற நீ ஏன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துலேருந்து ரெஜிஸ்டர் ஆகி மக்கள் மனசில் ஒரு இடம் பிடித்தவர் தான் நமது ஆக்டர் சௌந்தர் அண்ணன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலான்னு இருந்தேன். வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். அறிமுக இயக்குனர் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்போ நடிக்கணுங்கிறது மறுபடியும் எப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நிறையா. அதுக்கப்புறம் அதில் இப்போ நீங்கள் சிங்கம்ல நடித்ததோ இல்லை நீங்கள் பிதாமகனில் நடித்ததோ எந்த சீனுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காங்க. இல்லை அதுதான் தலைவர். எனக்கு உண்மையிலே கடவுள் புண்ணியத்தில் எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். நேற்று ஆர்த்தி ஸ்கேனில் நான் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு பையன் நான் மாஸ்க் போட்டு போயிருந்தேன் டஸ்ட்டுக்காக. உடனே அப்படியே அந்த பையன் குட்டி பையன், ஒரு 5வது படிக்கிற பையன், அப்படியே பார்த்தினே அப்படின்னு, ஏய் எங்கே பார்த்த, எது பார்க்குற அப்படின்னு நான் அவன்ட்டேன். சுந்தரி இல்லை ராமசுப்பு தானே நீங்கள் அப்படின்னா. சுந்தரின்னு ஒரு சீரியல், அது ராமசுப்பு தானே நீங்கள். ஆமாம் ஆமாம், இப்போ சீரியல் ஆமாம் அப்படின்னா. நான் 175 படம் நடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த பிதாமகனில் ஜெயிலில் வருவீங்களே, நீங்கள் தானே அது. அந்த ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லைன்னு சொன்னவர் தானே நீங்கள். அந்த அரிசி கடையில் தரா செட்டு தூக்கின்னு போயிடுவார் வடிவில், அதுதானே நீங்கள். இப்படி தான் கேட்பாங்களே. ஒட்டகப்பாலில் டீ போட சொன்னவர் தானே நீங்கள். இந்த எண்ணமகனில் தேரேண்டடே தேரேண்டா அப்படி வடிவேல்கிட்ட ஜெயிலில் சொன்னவர் தான் நீங்கள். இப்படி தான் சொல்லுவாங்க தவிர கேரக்டர் பேர் கிடையாது இல்லை அதில். ஆனால் அந்த ராமசுப்புன்னு ஒரு கேரக்டரு, சுந்தரின்னு ஒரு சீரியல் தலைவர் 3 வருஷம் நடித்தாங்க. அப்படி ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆமாம், டெலிவிஷனில். அதாவதுங்க நான் மிரண்டுட்டேன். இது மாதிரி ஒரு தடவை கலைஞர் டிவிக்கு போயிருந்தேன், ஒருத்தர் பார்க்குறதுக்காக ஒரு விஷயமாகும். அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி உங்களோட ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா. ஆனால் என்ன எடுத்துக்கண்ணே, இல்லை நான் கலைஞர்லாம் கூட இருந்திருக்கிறேன், நான் எனக்கு ஸ்டில் எடுக்கணும்னு தோணலை. இது எனக்காக இல்லை, என் பேரன் உங்கள் டிவி முடிஞ்சு வந்தால் உட்காந்துவான் நீங்கள் வந்தா அந்த சுந்தரி நாடகத்தில்னாருங்க. உடனே சரின்ட்டு ஒரு போட்டு அனுப்பிட்டு போகுது. அவர் வாய்ஸ் மெசேஜ் அந்த பாருங்க, என் பேரை வாய்ஸ் மெசேஜ் இருக்கா பாருங்க, ஏன் எங்க அங்கே வந்தாரு. இதை விட இல்லை தலைவர் ஒரு நடிகனுக்கு சந்தோஷம். ரொம்ப மிகப்பெரிய அங்கீகாரம். என்னன்னா சினிமாவில் நடிச்சு கூட ரிலீஸ் ஆகல, இந்த சீனை டெலீட் பண்ணிட்டாங்க, எடிட்ல போயிடுச்சு, இப்படி கூட சொல்லலாம். ஆனால் டெலிவிஷனுடைய பவர் என்ன அப்படின்னா, டெய்லி நீங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஆமா, அவங்க கண்ணு முன்னாடி நீங்க தெரிஞ்சிடுறீங்க. அதுதான் அது பயங்கர ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது. இப்போ மாடர்ன் ஹரிச்சந்திரன் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். MS பாஸ்கர், ரவி மரியா, நான், இந்த சாரா இருக்கார்ல நடிகர் சாரா, அவர். இப்போ MS பாஸ்கர் படத்தில் தெரியும், அவர் ஸ்டில் எடுத்துறாங்க. என்கிட்ட அதை விட ஜாஸ்தியாக வருது. அதை பாஸ்கரையும் மறந்துட்டா. அப்படி அவர் பட்டாபியில் நடித்தப்போ இருக்கிற அந்த வேல்யூக்கும் இப்போ சினிமாவில் என்ன திரும்ப தலைவர், சினிமா அண்ணன் சொன்னதான், கவர்மெண்ட் என்ன சொன்னதான், சினிமாவை பார்க்குறவங்கள விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு ஷூட்டிங் வாங்க. நானும் அண்ணன் ஒரு தடவை சந்திக்கும் போது கேட்டிருக்கேன், எங்கப்பா இப்பெல்லாம் சினிமா பார்க்குறவங்கள நடிக்கிறவங்க அவங்களே படம் எடுத்து அவங்களே போட்டு பார்த்துக்கிறாங்க, அவங்களே போட்டு பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க. என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ அந்த சீரியல் ஏன்னா காசு கிடையாது, ஒரு டிவி இருந்தால் போதும், நம்ம டெய்லி ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கையில் வந்தீங்களே, நீங்கள் அதில் வந்தீங்களே, நீங்கள் இதில் இருந்தீங்களே, இந்த என்னன்னா அந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறேன், அது வடிவமைக்கப்பட்ட அந்த கேரக்டர். ஏன்னா 3 வருஷம் தலைவரை இந்த நவுட் காமெடி நான் என்ன வேணாலும் பண்ணாது. இந்த பக்கம் வடிவேல் இருக்க மாட்டார், இந்த பக்கம் விவேக் இருக்க மாட்டார், இந்த பக்கம் மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. ஹீரோ டைரக்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸோ ஸ்பேஸ் இருக்கும். சினிமாவில் அப்படி சுற்றி 6 பேர் இருக்கும், ஆளுக்கு ஒரு டைலாக். ஒரு படத்தில் கேரக்டர் பேர் சொல்லலை, விட்டுருங்க. அந்த இது சார் இது நான் இல்லை, நீங்கள் இல்லை, அவர் அந்த டைரக்டர் சொல்கிறார். 5 கேரக்டர்ஸு, 5 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சார் இது இல்லை இது உங்களுக்கு இல்லை, அவருக்கு சார் இந்த இடத்துல நீங்கள் அந்த சார் இந்த டைரக்டர் இல்லை இது உங்களுக்கு இல்லை, அவருக்கு இது மாதிரி மாற்றி சொல்லிக்கிறார். கடைசியில் அப்பா இறந்துருவார். அப்பா இறந்துரு அப்பா அப்படின்னு அது இல்லை இது அவளெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் சைலண்டாக பார்த்தோம், அப்பாவுக்கு ஆப்பாடா. ஏன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்னா இருக்கும்போது அது இந்த டைலாக் நமக்கு நினைப்போம்ல,
அவர் அந்த நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, அந்த டைலாக் நீங்கள் பேசுங்க, அவர் சினிமாக்கு அப்போ தான் வந்திருப்பான் வேற, அது ஒரு கொடுமையாக இருக்கு. பேசுவேன், நல்லா இருக்கும், அவர் பேச கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் போது இல்லை, நிறையாவே நகைச்சுவை காட்சிகள் வர்றதுங்கிறது ஒரு இது. சவுந்தரனா இப்படி வந்து அவர் வந்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஒரு காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வடிவேல் சாரோட அந்த வெற்றி கொடிக்கட்டு படத்தில் நடித்தப்போ எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, இவர் தான் அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து டீ போட்டு தரேன்னா அந்த ஒரு டீ மாஸ்டர், அதில் ஒரு பெரிய வியாபாரி. ஆமாம், அதில் ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன இப்போயாவது சொல்லுவாங்க, ஒட்டகத்துக்கு நான் எங்கடா போவேன், அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் பார்த்ததுடா. அது ஏன்னா நான் சொன்ன சேர் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படி அதானே ஒன்றும் படத்தில் பார்த்து தானே எங்கள் ஒட்டகத்தை நம்ம எங்கே ஒட்டகத்தை நேரில் எப்போயாவது ஒரு தடவை சர்க்கஸ் கிரேஸும் கூப்பிட்டு வருவானுங்க. அது எனக்கு ஒரே அடுத்த நாள் சாகிற மாதிரியே இருக்கும் அந்த ஒட்டகம் இல்லையா, அவ்வளோ இதாக டல்லாக இருக்காது. இவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் அது சாகிற அந்த மாதிரி நம்ம அந்த ஒட்டக பாடு நான் எங்கடா 1ஆம் கிளாஸ் பாட புத்தகம், ஏய் பசி எழுதுறியா, வா டீ சாப்பிட்றியா, அதெல்லாம் மதுரை ஸ்லாங்கு. அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து டப்பிங்கில் போட்டது. நம்ம இங்கே வந்து அந்த அளவுக்கு டப்பிங் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து அது ஸ்பேஸ், வடிவேல் கொடுத்த ஸ்பேஸு, சேரன் கொடுத்த ஸ்பேஸு. பட் அப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல, இனிமேல் வந்து அவரோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரும்போது ஒரு நம்பிக்கை வரும், இனிமேல் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் தான். ஆமாம், ஒரு சமயத்தில் வந்து நடிப்புன்னு வரும்போது ஓகே இனிமேல் நம்ம நடிக்கிறதுக்கு வந்து ஆமாம் நடிகன் தான். அதுக்கப்புறம் வந்து வடிவேல் வந்தோடனே, வடிவேல் அப்போ வந்து ஒரு காமெடியில் வந்து ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்காரு. கிட்ட நிறைய படங்கள், பெரிய குரூப்பு. அந்த ஒரு குரூப்போடையே பண்ணும்போது எப்படி இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியோட ஃபோக்கஸ் இருந்தது, ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு? அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ட்ராக் நீங்கள் இப்போ வடிவேல் காமெடி எடுத்துக்கலாம், அவரோட ட்ராக் காமெடி தான் நீங்கள் கண்ணாப்படான்னு ரசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து ரத்தத்தோடு ஓடி வரும், என்னடா ரத்தம், ஹெலிகாப்டர் வந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன், இந்த 6 படத்தில் ஒவ்வொரு டைலாக் எல்லாம் இந்த ட்ராக் அடித்து கேட்பாங்க, சொல்லாதீங்க இது பண்ணி கேட்காது, ஓட்டாம பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிணத்த காணான்னு சொல்லிட்டு அந்த நெல்லை சிவா. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுப்பாரு. ட்ராக் காமெடியில் தாங்க அவ்வளோ காமெடி கிடைக்கும். அதுக்கு ரைட்டர்ஸ் எழுதினே இருப்பாங்க, அவர் இம்ப்ரவைஷனு. இப்போ இந்த தராசு தட்டு அரிசி கடை காமெடிலாம் என்னங்க நான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன எடுக்க விட மாட்டீங்க, ஒன்றும் பண்ண விட மாட்டீங்க, ஏன்னா திருட வந்தியா இப்போ போக்க உங்களை இல்லைங்க போக்க என்னது டாவா, ஆனால் உங்களை சொல்லலீங்க சீக்கிரம் எடுக்கடா. ஸோ இதெல்லாம் வந்து வடிவேல் வந்து அந்த ட்ராக் காமெடியில் தான் வரும். நீங்கள் இன்சியரசனி பார்த்தீங்கன்னா ட்ராக் காமெடி தான், அது காமெடிகளின் கலவை தான் அந்த படம். அது வந்து முழுநீள காமெடி, ஏன்னா இன்னொரு கேரக்டர் சீரியஸ் கேரக்டர் வச்சுருப்பாங்க அது. பட் அப்போ அதனால தான் நம்ம ரசித்தோம். நீங்கள் ஒரு எந்த காமெடி நடிகளுக்குமேங்க நீங்கள் த்ரோ அவுட்டில் வர்றது எங்கேயாவது ஒரு இடம் தான் போட முடியும் டைலாக். நீங்கள் ட்ராக்ல வந்து ஒரு ட்ராக் பண்ணும்போது ஒரு கேரக்டர் மீட் பண்ணுவீங்கல்ல, அந்த கேரக்டரோட அளவில் வருது, அந்த கேரக்டரோட அளவில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அதனால தான் இன்ன வரைக்கும் அதை பேசிட்டு இருக்காங்க, ரசிக்கிறேன். ஸோ அப்போ உங்களோட இந்த ஸ்பேஸ் கொடுத்த டேரக்டர்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? பெரிய டேரக்டர்ஸ்லாம் இப்போ நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, எந்த டேரக்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னா அது ஸ்பேஸ் நீங்கள் சுந்தர்சி படம் ரசிப்பாங்க, ரசிக்கிறது வேறு. அதான் சுந்தர்சி படம் பண்ணீங்க, சேரன் சார் படம், அதுக்கப்புறம் அவர் சக்தி சிம்மரம் படம். பாருங்க ஒரு சின்ன உதாரணம் பண்ணு, சேரன் வந்து ரொம்ப க்ளோஸ். சேரன் வந்து தேசிய கீத படத்தில் நடிக்கிறேன் நான், ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர். அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் நடிக்கும்போது நான் ஸ்டில் எடுப்பேன். அந்த ஸ்டில்லை வச்சு தான் அந்த ஆனந்தராஜ் கண்டுபிடிப்பா, அப்படி ஓ இவர் சிஎம், இவன் தான் மாறு வேஷத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போது அவர் இளையராஜா சார் படம் பார்க்குறாரு, தேசிய கீதம் ரீரிகார்டிங் முன்னாடி பார்ப்பார் இல்லையா, டபுள் பாஸ். அப்போ டபுள் பாஸ் இருந்தது. பார்ப்பார், பார்த்துட்டு கேட்குறாரு, இல்லை யாருக்குமே வந்து ஒரு சிஎம் ஊருக்குள்ளே வராருன்னா டவுட் இல்லாமல் இருக்குமாயா? அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்தது, அவர் தான் ஃபாலோ பண்ணி இவற்றை போட்டு கொடுத்தாருன்னு வச்சா நல்லா இருக்கும்லான்னு சொல்கிறாரு. யார்? இளையராஜா சார். இது சேரன் நானும் 3 பேரும் நிற்கும் போது சொல்கிறார் என்கிட்ட. சேரன் வந்து என்னம்மா உங்களை சொல்கிறாரு மாரி. ஆமாம், இப்போ நான் சொன்னேன்னா நீ என்ன நினைப்ப, நான் எனக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்குவேன். அவர் சொன்னதெல்லாம் உனக்கு எட்டுது அப்படி இருந்து எடுக்கலை. ஏன்னா ஆனால் முதல்வனில் சங்கர் பண்ணியிருப்பாரு. முதல்வனில் அவங்க ஒருத்தனுக்கு டவுட் வரும், இல்லையே இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குன்னு, இல்லை எங்கேயோ பார்த்துருக்குன்னு. அந்த செந்தில் மாதிரி ஒரு ஆள் கருப்பாக இருப்பார், அவர் டவுட் வந்து அவன் தான் சேஸ் பண்ணி போயிட்டு அவர் சொல்லி போட்டு விடும். பாருங்க, ஒரு வெற்றி படத்துக்கு இது என்னன்னா ஸ்பேஸ்ன்றது தவிர அது அந்த கேரக்டரை பொறுத்து. ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படுதுன்னா தேசிய கீதம் கதை, முதல்வன் கதை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் முதல்வனில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்க மாறு வேடத்தில் போகிறது சொல்கிறேன். ஒரு நாள் மட்டும் அப்படி வெளில போயிட்டு ஊரில் போய் பூக்கார மாட்டை கேட்கறது. அது அப்போ உங்களுக்கு இப்போ கலைஞர் சும்மா பேர், இப்போ நம்ம யாரோ ஒரு தெரிஞ்ச ஆளை கேட்டால் அந்த வாய்ஸ் கேட்டுருப்போம்ல, ஃபெமிலியர் பர்சனோட வாய்ஸ் கேட்டுப்போம். ரஜினி சார் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காருன்னா கேட்டுருவோம்ல, இல்லை இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டுருக்குமே,
மாறு வேடத்துல வந்து மாறு வேஷத்தில் படம் பார்க்க வந்தாலே கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த மாதிரி ஸ்பேஸ். இப்போ பாலா வந்து நிறைய எடுத்தார். அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் ஆக்சுவலாக. அதனால் அந்த பாலா பிதாமகனில் நிறைய நான் ஓட வச்சு தனியாக வச்சு திடீர்னு பார்ப்பாரு, ஓடி வாங்கன்னு. எதுக்கு ஓடி வராருன்னா அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஓடி வர சொல்லுவார், அதில் ஏதோ ஒரு கதை இருக்கும் பின்னாடி அப்படி சொல்லிட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. சிங்கம்புலியும் நம்ம ரவி இல்லை இறந்துட்டா அப்படி கேஎஸ் ரவி சார் இல்லை ரவின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேட் ஆகிட்டார். அவர் படம் எடுத்தார், அவர் இறந்துட்டார். அவர் 2 பேர் தான் அசோசியேட். எனக்கு வந்து ஒரு சீரியல், அப்போ என்ன சீரியல் அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருப்போம். அப்போ அது நல்ல சீரியல். மோகன் சார் தான் ப்ரொடியூசர், மைக் மோகன்லாம் அவர் தான் ப்ரொடியூசர். அவர் வந்து இதுமாதிரி கிளைமேக்ஸு எப்படியா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மோகன் சார் ரொம்ப க்ளோஸ் மைக் மோகன். அவர் வந்து மேனேஜர் விட்டு பேசுகிறாரு. சரின்ட்டு நான் என்னடா பாலா படம் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டில் சீர்திருத்த பள்ளியில் செங்கல்பட்டு ஷூட்டிங்க. இவங்க வந்து எப்படியாவது ஒரு 11-12 மணிக்காக வந்துருங்க, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் முடிய போகுது சீரியல். நான் வந்து பாலா வந்து அப்படி அவங்க செங்கல்பட்டில் தங்கியிருக்காங்க, நான் சென்னையிலேருந்து போயிருக்கிறேன். அப்போ இவர் பாலா வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கார். அப்படி நான் சிங்கப்பூர்கிட்ட அவனை புலி இதுமாரி டைரக்டர் கேட்டேன், நான் இன்னைக்கு வருமா எனக்கு திடீர் கேட்டுருவார் தலைவரை, என்ன சொல்ல முடியாது, திடீர்னு எங்கே வருவார் அதனால் அப்படின்னா. ரவிகிட்ட கேட்டால் ரவி அது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக எடுக்க முடியல, நான் சொல்லுங்க நானே போய் கேட்டுருவேன். ஓகே தலைவர். தலைவரை இதை தலைவர் எனக்கு இன்னைக்கு வருமா, இவருக்கு இன்னைக்கு வராதே, சூர்யாவை டார்ச்சர் பண்ணுற சீன் தானே, அவர் எதுக்கு இதில் டார்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பாலானன்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். எப்போ என்ன ரியாக்ட் பண்ணே தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அவர் என்னன்னா சிங்கம்புலி அண்ணன் வந்து நான் அவரையும் கேட்டுறேன், ஏன்னா அவர்கிட்ட நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு வரியா அப்படின்னு வேற அந்த இது கரெக்டாக சொல்லுவார். அதை நான் இப்போ நீங்க சொல்ல நானே போய் கேட்டுட்டேன். ஆமா, எனக்கு பாலம் நல்லா தெரியுங்க, அவர் அசிஸ்டன்ட் போது நல்லா பழக்கம் எனக்கு. அதனால் நானே போய் கேட்டேன், கேளுங்கட்டாங்க. அது ஒரு பரவாயில்ல, அவரையும் கேளுங்க. நான் போய் கேட்டேனே, இது வேறு சூரிய டார்ச்சர் பண்ணுற சீன் தானே செல்லில், அதெல்லாம் வராது அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே அப்படின்னு கை காட்டுறேன். கட் பண்ண விக்ரம் சார் வந்துட்டு இருக்காரு. யாரு விக்ரம் சார்ல ஹீரோ இன்னொரு ஹீரோ, அவர் வர்றாரு. அவர் அந்த கேட்டுட்டு விக்ரமுக்கு இன்னைக்கு வராத விக்ரம் பாய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் அடிச்சு கார் போயிடுச்சு. நான் 2 பேரும் ஒரு லுக்கு, ஏன்டா விக்ரமிக்கே நான் வாட்டி கிளம்பி அப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பி விட்டு. இந்த மாதிரி தலைவர் இது என்னன்னா, சில இடத்துல நம்ம கேட்டுருவோம், நம்ம நினைப்போம் தெரியுமா மனசுக்குள்ள, இது இந்த இடம் இந்த சீட்டில் இது தப்பா இருக்கு சொல்லாமல் நினச்சிட்டே இருப்போம்ல, டக்குன்னு வேற வேணா ஒருத்தர் சொல்லிடுவான். சொல்லிடு இதான் வடிவேல் முன்னாடியே சொல்லி, ஐயோ சொல்லிருக்கலாமே. வடிவேல் காமெடி இதுதான். வடிவேல் எங்கெல்லாம் காமெடி நம்ம யதார்த்தமாக என்ன ஒன்று பண்ணுவோம்ல, அதை உள்ள அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னா, எனக்கு சத்யராஜ் சார் நிறைய ஸ்பேஸ், வாசாருக்கு தெரியும், வாசார் ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஏன்னா அவர் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சுந்தர்சி வந்து ரொம்ப ஜாலியான கேஷுவலாக இருக்கும். சுந்தர்சி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் வந்து எப்படின்னா ஒரு படம் ஷூட்டிங் போன மாதிரியே உங்களுக்கு தெரியாது, எக்ஸ்கர்ஷன் போன மாதிரியே இருக்கும். ஆல் டீம் மீட்டிங்ஸ். ஆமாம், அது ஒரு அப்படிதாங்க இருக்கணும் சினிமா. பாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவருக்கு, கேங்கர்ஸ் இன்டர்வியூ. அவர் கேட்குறாரு ஒருத்தர் ஆங்கர், இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்களா, 24 ரிலீஸு, 25, 26 வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பேன், அதுக்கு அடுத்தது 27 வேறு படத்துக்கு போயிடுவேன். இதான் எல்லார்த்தான். நான் அதை போட்டு ரொம்ப கொட்டிக்கிறது, தலையில் குட்டிக்கரை நடிக்கிறதெல்லாம் எதுக்கு? ஒரு படம் சினிமா, அதை சொல்லுவேன், சினிமாவே என்டர்டெயின்மெண்ட்டு, அது ஜாலியாக இருக்கு. அதில் போய் எதுக்கு சீரியஸாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? அது நம்ம உடம்புக்கு வேற கெடுதல் தலைவா. ஆனால் இப்போ இதே வேற என்ன டேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண டேரக்டர் இதில் ஒர்க் பண்ணுங்க? எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். பாலச்சந்தர் சார்லாம் வெறி. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு தடவை வந்து அவரோட படம் அவ்வளோ படம் பார்த்துட்ருக்கேன். படம் பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்தாச்சு. ஒரு தடவை மத்தியானம் தூங்காமல் படம் பார்த்துட்ருக்கேன் சீரியஸாக. நானே ஒய்ஃபும் என்னங்க இது, அவங்க வேற ஏற்றி விட்டுக்கிறாங்க. சூப்பர். உடனே கட் பண்ண நேராக மோகனுக்கு போன் அடித்தேன், தலைவரை பார்க்கணும், படம் பார்த்தேன் போட்டு அர்ஜாயின் இது போய் பார்க்கணும். சரி நாளைக்கு கேட்டு வச்சு நீ சாயங்காலம் வாங்கினான்ட்டார். அடுத்த நாள் சாயங்காலம் போகிறேன். அவர் இந்த கவிதாலய கிருஷ்ணனில் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. நான் போய்ட்டு சார் அவ்வளோ தொழில் படம் பார்த்தேன் சார், லைக் அத்தி இது சார்ஜ் சார், அது மாதிரி சார் இந்த இதில் சார் கிளம்புறேன் சார். இல்லையா காற்று மாதிரி வந்தேன், காற்று மாதிரி போராட்டம் உட்கார வச்சு அப்புறம் அது அப்போ எலெக்ஷன் நடந்த டைம். அப்புறம் அதை பற்றி ஜாலியாக பேசியிருந்துட்டு
அதுக்கப்புறம் இல்லை இது என்னன்னா பாலச்சந்தர் சார்லாம் பாரதி ராஜா சார் அது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. சரி, பிற்காலத்தில் ஒரு பாரதி சார் படத்தில் நடிச்சது நடிக்கல தலைவர். அவரோட வந்து எனக்கு ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அநியாயத்துக்கு பிடிக்கும். அவரு கிங் இல்லை. இப்போ பார்த்தங்க சிகப்பு ரோஜாக்கள், நினைவோ ஒரு பறவை, அது வந்து என்னன்னா இவர் நைட்டு வேற நீ ஃபர்ஸ்ட் நைட்டு ஸ்ரீதேவி இமேஜின் பண்ணுது அவர் வர்றத. உலகத்திலேயே எந்த டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கற்பனையை இப்படி எடுக்க முடியுமா ஒரு பாட்டுங்க. அதாவது கற்பனையில் வந்துட்டு கற்பனையில் போயிடுறாங்க. இதாங்க அந்த சாங்கோட அந்த சீக்வன்ஸ் அதை எடுத்திருக்காரு பாருங்க. ஐயோட மிகப்பெரிய டைரக்டர் இருந்தார் உண்மையிலே. தமிழ் சினிமாவின் வந்து உண்மையிலே பெரிய அளவு சூத்திரதாரி இருந்தார். அதனால தான் பாலச்சந்தர் சாரே ஒரு இடத்துல மிரண்டார் அவர் பார்த்து. மணிரத்னம் சார்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கன்னா, சினிமா வந்து ஒரு மாதிரி நீங்கள் இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு இலக்கணத்தை உடைக்கிறதா சினிமா. கிராமர் தெரியணும், கிராமர் தெரியாமல் உடைச்சிங்கன்னா தப்பாக போயிடுறது படம். கிராமர் தெரியணும், 180 டிகிரினா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் தெரியும். அந்த கிராமரை உடைக்கிறீங்கல்ல அதுதான் சினிமா. அதை உடைச்சவர் இருந்தார். அதே முதல் மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அப்போ பெப்சி படம் பாதி பிரச்சனை நடந்துருக்குது. மறுபடியும் படம் பார்க்குறோம். நான் ஆயுதபதி சிவகுமார் டைரக்டர் படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு பாரதராஜா ஃபோன் பண்ணலாம் போடுங்க. சார் இப்படி சார் எடுத்தீங்க, நான் சீரியஸா கேமராவில் தான் எடுத்தாரு. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் வந்து ஒரு ஹியூமர் இருக்குங்க. அவருக்கு செம்ம ஹியூமர் சென்ஸ். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டர்லாம் வரும்போது இல்லை, இப்போ கமிங் பேக் என்னன்னா ஒரு ஃபைனலான ஒரு விஷயம் எல்லா நடிகருக்கு இருக்க ஒரு பிரச்சனை, வீடு, நம்பிக்கை, மக்கள், மனைவி. இது என்ன எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு அப்புறம் சினிமா. ஆமாம், அது என்னென்னா நான் சினிமாவில் வந்து நான் சினிமாவில் இருக்குன்றதே என்னை எப்படி எங்கள் வீட்டில் பாண்டிச்சேரியில் எங்கள் அண்ணன்லாம் ஏற்றிட்டாருன்னா, வாஸ் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வாஸ் சார் சின்ன தம்பி ஃபங்க்ஷன் அங்கே நடந்தது. 175 டே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ராம் தியேட்டரில். அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு டேரக்டர். சார் உங்கள் வீடு இங்கே தானே, வா போய் ஒரு 8 பாட்டு வந்துடுறாரு. அப்புறம் போயிட்டு அவரை கூப்பிட்டு போய் காட்டினோடனே அப்போ தான் எங்கள் அண்ணன் அன்றைக்கெலாம் ஓஹோ இப்போ சினிமாவில் இருக்கான், இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தான்னு நினச்சோம், இல்லை உண்மையிலே சினிமாவில் தான் இருக்கான். ஸோ ஒரு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்தார் வீட்டுக்கு. அதாவது என்னன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுற ஒருத்தருடைய வீட்டுக்கு அந்த பெரிய டைரக்டர் வரும்போது அந்த நம்பிக்கை ஏற்படுது. சத்யராஜ் சார் வீட்டுக்கு வந்தார். ஸோ அது மாதிரி அவங்கெல்லாம் வரும்போது இந்த சினிமாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. எங்கள் அப்பாட்ட உங்கள் பையனை அந்த இந்த படத்தில் பார்த்தேங்க, மன்னனில் ரஜினி கூட வச்சிருக்கா, ரஜினி வச்சிருக்கா அப்படின்னு. என்னப்பா ரஜினி கூட நடிச்சிருக்காமே, அவர் படம் பார்க்க மாட்டார் எங்கள் அப்பா. ஸோ இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து எப்படின்னா, பக்கத்தில் நம்ம வளசர தானே இருக்கும், அங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும்ல, ஏன்னா அந்த இவன் இல்லைங்க அவனை பார்த்தேங்க அப்படின்னு. வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்காத, இப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா இவனை பார்த்தேனே சொல்கிறீ நீ. அவங்க அது ஒரு பெரிய இது வரைக்கும் எனக்கு உண்மையிலே அது கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் வரேன்னு சொன்னதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாதம் அவ்வளோதான், அதோட கதை கத்தல். ஆனால் இப்போ சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சு, இப்போ சுந்தரியில் நடிக்க ஆரம்பிச்சப்பெல்லாம் அவங்க சீரியல் பார்க்க மாட்டாங்க. சரி, இது எப்படின்னா எங்கள் அக்கா பார்க்கும். எங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ வந்து இந்த உங்கள் வீட்டுக்கார் டெய்லி வேலைக்கு போகிறாராம்மான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆமாங்க டெய்லி டிவியில் வர்றாரு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த ரியாக்ஷனும் இருக்கு, நோ ரியாக்ஷன். இப்போ எங்கள் அம்மா வந்து ஃப்ளாட் ரியாக்ஷன். எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம். அப்போ ரொம்ப நல்லா ஹியூமர் சென்ஸ் ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் நைட்டு ஒரு நாள் லேட்டாக வந்தோடனே என் ஒய்ஃப் வந்து கதவை திறக்கல. நான் கொஞ்சம் போராடி எங்கள் அம்மா கதவை தரமான்னு சொல்லி கதவை திறந்துட்டேன். நான் லேட்டாக வரல, 1-1:30 ஆயிடுச்சு இல்லை, அதனால லேட்டாக வரேன்ட்டு. 1-1:30 வந்ததுனால ஏன் கதவை திறக்கல, என்ன காரணம்? ஆமாம், அதனால அது ஒரு அந்த மாதிரி காரணம். ஆமாம், ஸ்ட்ரைக் மட்டும் இந்த மாதிரி அல்வாவாசி மாதிரி தான். அவரே கதவை தட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து 1:30 மணிக்கு வந்துட்டு கோவத்தில் வந்து லைட்டாக அப்படி கிள்ற மாதிரி கிள்ந்தாங்க, இப்படி கிள்ந்தாங்க. உடனே எல்லாம் கமலா அப்படின்னு நான் உடனே எங்கள் அம்மா இல்லை வேணாம்பா, உனக்கு தெரியாதுமா பசங்க அவளை பற்றி உனக்கு தெரியாதுமா, அவள் திருப்பி அடித்தா நீ தாங்க மாட்டப்பா. இந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காருங்க. அம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது காமெடி ட்ராக்ல எங்கேயாவது இருக்காங்கல்ல, நல்ல சீன் இருக்குங்க. இப்போ நேற்றுக்கு அண்ணாங்கிட்ட பேசினேன், கவர்மெண்ட் அண்ணாங்கிட்ட ஒரு சீன் சொன்னார், படத்தில் வரல. அதாவது
ஏதோ ஒரு டைலாக் சொல்லும்போது, டேய் நாயனத்தை தாண்டா வாயில் வச்சு வாசிப்பா, ஃப்ளூட்டை ஓரமாக வச்சு தாண்டா வாசிப்பா. இது கோபு பாபுன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, உண்மையிலே செம்ம சென்ஸுங்க அவர். அவ்வளோ டைலாக் சொன்னார். எல்லாரும் எலெக்ஷனுக்கு நிற்கிறது, நான் நிற்கிறேன் சிஎம் ஆகிறேன், நான் சிஎம் ஆகிறேன், நான் சிஎம் ஆகிறேன்னு சொல்லுவாங்கல்ல பாபா படத்தில். ஆமாம், எல்லாரும் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ வேணாம், நீ வேணாம் டெல்லி, ஏன் எனக்கு வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு ரஜினி சார் அப்படியா அப்படின்னு யோசித்தோடனே, அது கவர்மெண்ட் என்ன, அதாவது சிஎம்முக்கு முடியும் நீ நாயனை வாய்ச்சா அது கௌரவம், சிஎம்ஏ நாயனை வாய்ச்சி போல கேவலம் தான். சிரிச்சு, அதாவது ஆனால் நான் கோபாபு சாரை பார்த்தேன், அவனை ரொம்ப நாள் அதை பார்த்து, ஆனால் பார்க்க நம்ம மீட் பண்ணணும், ஒரு நாள் கூட்டு வரணும் ஆஃபீஸ் ஜாலியாக அப்படியே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எப்போ சொன்ன டைலாக் பாருங்க, இதை எங்கேயாவது வைக்கலாம்ல, தப்பு இல்லையே. இந்த டைலாக்னா, டே சிஎம்முக்கு நாயனை வாசின்னு போனா, நான் சிஎம்முக்கு முன்னாடி கௌரவம், சிஎம்ஏ வச்சு போனா அது கருமாத்திரம். இந்த மாதிரி தலைவரை எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தது, பேசினது, ரசிச்சது, எவ்வளோ அதெல்லாமே அங்கே வைக்கிறாங்க. எல்லாமே சினிமாவில் அதுதான். நீங்கள் ஆனால் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய எத்தனை வருஷம் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து 35 இயர்ஸ், 89லேருந்து நான் சுந்தர் சி சாரு, சேரனு, சீமான், இது மாதிரிலாம் இன்னும் அதே ரிலேஷன்ஷிப், அதே ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியே அரசியலாம் தவிர்த்துட்டு அதே ஃப்ரெண்ட்ஷிப். மாமா எங்கே வாங்குறீங்க, என்ன மாமா, நட்டி, இது சக்தி சிதம்பரம், எல்லாருமே காந்தி ஹிந்தி எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒரே பேட்ச் தான். சூப்பர். ஸோ அந்த ஒரு பெரிய ட்ராவல். ஆமாம். ஸோ இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்குது? இன்னைக்கு லைஃப், அதாவது இந்த கடந்து வந்த பாதையில் நாம் சில சமயத்தில் வந்து சில பேர் சொல்லுவாங்க மனசுக்குள்ள, நான் இருந்தாலும் வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டு தாங்க. எந்த நெருடலும் அதெல்லாம் இல்லை. வெரி ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. ஏதாவது ஒரு விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது நான் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் கஷ்டப்பட்டேன், அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற. அது இருந்தது. பட் ஆனால் அதை நான் கடந்து, நான் எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் போய் இந்த பையன் இருக்கான் சில ஏதோ சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம், ஏங்க இவ்வளோ வருஷமா இருக்கீங்க சினிமாவில், ஸ்டுடியோ எங்கிறது கூட தெரியாது உங்களுக்கு, மேலே லைட்லாம் போட்டிருக்கேன், அதாங்க ஸ்டுடியோன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம், ஏய் போடா அப்படின்ட்டு அவர் வந்துடுவேன். என்ன பார்த்து சொன்னியா, நான் சினிமாவில் எத்தனை வருஷமா இருக்கேன், 35 இயர்ஸாக இருக்கிறேன், அதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆதவன் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஃபீலிங்கே கிடையாது. புதுசாக வச்சுருக்கான தலைவரவன், அப்படியா பயங்கரமாக பேசுகிறாங்க பார்த்துங்கன்னு சொல்லுவோம். அது நடந்திருக்கு, நிறைய பேர் நடிக்க விடாமல் பண்ணது, அதெல்லாம் இருக்கும் தலைவா, இயற்கை தானே. கமல் சார் நேற்று சொன்னார்ல தக் லைஃப்பில், பொறாமையும் போட்டி நிறைந்த இந்த சினிமா உலகத்தில் இப்படி ஒரு பாசமாக இருக்காருன்னா சிம்பு பற்றி, அந்த மாதிரி தான். இதை நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துருக்கோமே, எதுக்கு நெகட்டிவ்? நல்ல விஷயம். ஸோ எதிர்காலத்தில் இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதாவது நம்ம சினிமாக்குள்ளே நுழையும் போது என்ன நினச்சி உள்ளே நுழைகிறோம், அதுக்கப்புறம் எது கிடைச்சோன்னா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ அதை தொடர்ச்சியாக பண்ணுறது. இன்றைக்கி சினிமாவில் அவ்வளோ தூரம் நடித்தாலும் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நல்லா ரெஜிஸ்டர் ஆனாலும் ஒரு டெலிவிஷனில் ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த கேரக்டருடைய நேமை சொல்லி இன்றைக்கி இருக்கிற சின்ன பையன் கூட வந்து ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக கண்டிப்பாக நம்ம ஆக்டர் சௌந்தர் வந்து அதை ஃபீல் பண்ணுறார். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதும் ரொம்ப நகைச்சுவையாக, உங்களோட அதர் சைடு சௌந்தரனே ஒட்டகப்பால் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பாலையா வாய்ஸ் ஒன்று பண்ணி காமிச்சது அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த ஒரு மிமிக்ரி உங்களுடைய அந்த அதர் சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னு, தென்னை மரம் தேங்காயில் செஞ்சா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வேற என்னென்ன வாய்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ரெண்டு டக்குன்னு அசோகா சிங்காரோ 6 மாசமா ஆளையும் காணா அட்ரஸையும் காணா எங்கடா போட சிங்காரோ, அது நல்லா இருக்கும். தேங்காய் சீனிவாஸ் ரொம்ப பிடிக்கும், சுருளிராஜ் ரொம்ப பிடிக்கும். சுருளிராஜ் ஹைலைட் காமெடிங்க. ஒரு படத்தில் ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் ஆடியம்மா பாட்டு பண்ணிருப்பார். அங்கே பக்கத்தில் நம்பியார் சாமிலாம் உட்காந்து ஓம் சுத்ராயம் அவங்க அந்த இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கட் பண்ண ஆத்தா வந்து எதாவது ஆதிபராசக்தி தலைவா ஆத்தான்றது சாமி கடவுள், அது வந்துடும் சுருளிராஜ வீட்டுக்கு. அவர் வீடு ஏழை வீடு, ஸோ மீனவர் வீடு ரொம்ப ஏழை வீடு. அங்கே வந்துடும் ஆத்தா யார் பராசக்தி, ஆத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆத்தா, ஆத்தா அப்படியே ஒரு 8 போய் அங்கேயும் பார்த்துட்டு வந்துரு நம்பியார் சாமின்னு அவர் சொல்லுவார். அவன் ஆத்தா சொல்லும், ஏதாவது வரலட்சுமி மேடம் இருக்காங்களா அவங்க முடியுமா, யார் யாருக்கு எப்பொழுது காட்சி தர வேண்டுமோ அப்பொழுது நான் காட்சி தருவேன், பார்த்தா நீ ஒன்றும் கவலைப்படணும், இதான் ஆத்தா விட்டு எனக்கு பிடிக்காது மோட்டர் ஆத்தாவை
உட்காந்து சாப்பிட ஒரு பெஞ்சு உண்டா, வச்சுக்கிட்டு சாப்பிட ஒரு டேபிள் உண்டா, என்னடா கடை வச்சிருக்கீங்க. அவருக்கு கையில் ஒரு படத்துல பாலுங்க, போலீஸ் வேற நடிப்பார். பால் வரும், உனக்கு 2 புள்ள பிறகு. ஐயோ, அவருக்கு தேங்காய் சீனிவாசன் அல்டிமேட் தான். கோல் அகட்டி வைக்கிறதோ ஆட்டோக்கார உள்ள பூந்துருவான்னு எத்தனை தடவை சொல்றதே, ஒப்பிழிச்சு துப்புவா அவரு. அதெல்லாம் மறக்க முடியாத காமெடி. தேங்காய் சீனிவாசன் காமெடியில் காசேதன் கடவுளா பக்கத்தில் 4 பேருங்க. ஆதவன் காயர் பகை, ஓம் சுத்ராயன பகை, எல்லாரும் பேரும் சொல்லிட்டாருங்க. ஸ்ரீகாந்த் ஆயன பகை, ஜெய்சங்கர் ஆயன பகை. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணே. ஆக்சுவலாக ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிறது தெரியாது. அவன் மிமிக்ரியில் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவங்களுடைய ஸ்ட்ரகிள், அந்த அதாவது என்னென்னா சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போராடுற வரைக்குமே போகிறோம், அப்புறமா வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறம் கூட இருக்கவங்க வந்து என்னப்பா இது எதுக்குப்பா சினிமா வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80s ஆரம்பித்து 89 அவர் வந்து ஒரு படத்தில் சரி அப்புறமான்னு சொல்ல ஒவ்வொரு படமாக போய் பார்த்து, அப்புறம் வாசு சார் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் படத்தில் வாய்ப்பு கொடுத்து அங்கேருந்து உங்கள் கெரியர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க வந்து வடிவேல் சாரோட ட்ராவல் பண்ணி காமெடி ஆக்ட் பண்ணி சீரியல்ஸும் நடுவில் பண்ணி எல்லா பெரிய டேரக்டர்ஸோடையும் நிறையா ஒர்க் பண்ணிருக்கீங்க. சீரியல் நடிக்கிறேன், கூத்து கூட்டா கூட போவேன். கூத்து நடிப்பு தானுங்க, நடிப்புன்னு வந்துட்டா அது கூத்து என்ன வேணாலும் கூத்து பற்றன்னு எது ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணிட்டு அதுலேருந்து வந்தால் தான் நிறைய பேருக்கு விஜய் சேதுபதி விமல் கூத்து பற்ற தானே அது. அதனால் நடிக்க எங்கே வாய்ப்பு இருந்தாலும் போகும், அது வேற வெரைட்டிஸ் அவ்வளோதான். நம்ம அதுதானே நடிக்க அதுதானே வந்துருக்கோம். பிரமாதம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள்கிட்ட பேசினது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நேரத்தை எங்களுக்காக வந்து செலவிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு திரைக்குழு நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து இவரோட இன்டர்வியூ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அண்ணன் மிமிக்ரி பண்ணி யாரும் பார்த்ததில்ல. சூப்பராக மிமிக்ரிலாம் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் இந்த ரியல் டைம் இன்சிடெண்ட்டாக அப்படியே என்ன நடந்ததுங்கிறத அவர் சொன்னதும் அதுவும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வாய்ப்புகள் தேடி ஒரு இடத்துல நம்ம கிடைச்சி உடனே சஸ்டெயின் ஆகி சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, இது மீடியாவுக்குன்னே வச்சுக்கலாம். சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அங்கேயே ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் பெருசாக போகிறதில்ல. அந்த வாய்ப்புகள் அடுத்தடுத்து மாறும்போது வெவ்வேறு துறையில் ஒரு சினிமாவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஆக்டரா, கதை சொல்கிறதுக்கு டைரக்டரா இப்படி வரும்போது இன்றைக்கி மிகப்பெரிய அனுபவசாலியாக ஒரு 35 வருடங்கள் வந்து கடந்து வந்து இன்றைக்கும் நிறைய திரைப்படங்களில் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட கரண்ட்டில் இருக்கிற அந்த டேரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வெரி வெரி ஹாப்பியான ஒரு விஷயம். இதை தான் இப்போ இருக்கிற நடிகர்களும் எல்லாரும் ஃபாலோ பண்ணும். ஒரே ஒரு விஷயம் உடனே கிடைச்சிட்டா அதில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் அதே விஷயம் நாள் கடந்து கடந்து கிடைக்கும் போது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. வாழ்க்கை மிக சுவாரஸ்யமாகவும் யதார்த்தமாகவும் மாறுது. அதுதான் வந்து சௌந்தரன் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். திரைக்குறள் நேயர்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிண்ணே. நன்றி தரவா. நன்றி நன்றி நன்றி. நான் உங்கள் சௌந்தர் பேசுகிறேன். திரைக்குறள் இந்த சேனலுக்கு வந்து நான் வந்து என்னுடைய நேர்காணலில் கொடுத்துருக்குறேன். நேர்காணலாம் அப்படி சும்மா ஜாலியாக நம்ம எப்போ வழக்கம் போல் அப்படியே போட்டு லந்து பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதை மறக்காமல் பாருங்கள். 2வது இது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.